எனது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி மொஹபத் சர்பத் ரோஸ் மில்கில் செய்ய போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். பால் நல்லா காய்ச்சிட்டு ஆற விட்டு ரோஸ் மில்க் சிரப்பு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு போட்டுட்டு ஒரு 5 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு இதில் வடிகட்டிட்டு வடிகட்டுறதா இருந்தால் கட்டிக்கலாம். நான் வடிகட்டிக்கிட்டேன். நல்லா ஜீனியெல்லாம் கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். ஜப்ஜாவும் பாதாம் பிசனும் 2 குழிக்கரண்டி அளவுக்கு பாதாம் பிசனும் ஜப்ஜாவும் ஒன்றா ஊற வச்சுருக்கேன். 2 குழிக்கரண்டி அளவுக்கு போட்டுட்டு வாட்டர்மெலான் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். இதில் அகர் கூட கடல் பாசி இருக்கு இல்லையா, அது சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அது இருந்தாலும் அதான் மொஹபத் ரோஸ் மில்க் மொஹபத் சர்பத். ஏற்கனவே நான் வாட்டர்மெலானில் மொஹபத் சர்பத்து கரைச்சிருக்கேன். இது உள்ளுக்கும் மொஹபத்தாக இருக்கும், வெளி முகத்துக்கும் மொஹபத் கொடுக்கக்கூடியது. அது குளிர்ச்சிக்கு தான் மொஹபத் சர்பத்து. ரெண்டுத்துக்குமே நமக்கு நல்லது. அதனால தான் மொஹபத் சர்பத்து. வாட்டர்மெலான்லேயே நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அகர் வைத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 1.5 கப்பு அளவுக்கு ஊற வச்சுட்டு 10 நிமிஷம் அடுப்பை ஆன் பண்ணி கடல் பாசியை காய்ச்சறதுக்கு அடுப்பில் வச்சுருக்கேன். வாட்டர்மெலான் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு இதை வடிகட்டி எடுத்துப்போம். இதை நல்லா கொதி வந்தோடனே இந்த வாட்டர்மெலான் அகரோட புட்டிங் செய்ய போகிறேன். நல்லாயிருக்கும். இது வாட்டர்மெலான் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அந்த அகரோட சேர்த்து செய்யும் போது இதுமாதிரி செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது, அருமையாக இருக்கும். இந்த கடல் பாசியில் நிறைய வெரைட்டி செய்யலாம். ரோஸ் மில்க் வைத்து செய்யலாம், நுங்கு வைத்து செய்யலாம், வாட்டர்மெலான் வைத்து செய்யலாம். இது மாதிரி நிறைய பாதாம் பவுட்ரு வைத்து செய்யலாம். ஜாஸ்தியாக எது குளிர்ச்சி ஐட்டமோ அதெல்லாம் செய்யலாம். கடல் பாசி நமக்கு எது நல்லதுன்னா, கடல் பாசி இப்படியே காய்ச்சி நம்ம சீனி போட்டு இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம கொஞ்சம் வெதுப்பாக நம்ம உரைய வைக்காமல் வெதுப்பாக குடிக்கும்போது அல்சர் பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அது மாதிரி குடிக்கலாம். காலையிலேயே இதை அந்த அகர் காய்ச்சி குடிக்கலாம், உரைய வைக்காமல் சொல்கிறேன். இப்போ வாட்டர்மெலானை வடிகட்டிட்டோம். 1/4 கப்புக்கு கம்மியாக சுகர் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க, ஹார்டாக போயிடும் கடல் பாசி. அதனால் ஓரளவுக்கு கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு தட்டில் வடிகட்டிடுவோம். வடிகட்டினா தான் அதில் உள்ள அழுக்கும் போகும். ரெண்டாவது அதில் அழுக்கு இருந்தாலும் போயிடும். ரெண்டாவது ஸ்மூத்தாக இருக்கும். அந்த கடல் பாசி ஸ்மூத்தாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதனால தான் வடிகட்டுறது. அந்த பபுள்ஸ் எல்லாம் இருந்தால் ஒரு ஸ்பூனால் உடச்சி விட்டுப்போம். இதை சூடெல்லாம் ஆறினோடனே ஒரு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு ஏறினோடனே அப்புறம் கட் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதான். உங்களுக்கு இது ஃப்ரிட்ஜில் வைக்க விருப்பம் இல்லைன்னா, உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னாக்கா வெளியிலேயே வச்சுட்டு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வச்சுட்டு, இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால சூடாக இருக்கும், வச்சுட்டு ஒரு காலையில் நீங்கள் காய்ச்சினீங்க 10 மணிக்குன்னா ஈவினிங் இதை செட் ஆகிடும். நீங்கள் அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம். இதேமாரி கட் பண்ணிவிட்டு இது எப்படி வேணாலும் நீங்கள் க்யூப்ஸாக இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னாக்கா டைமண்ட் வடிவத்தில் கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஒரு தட்டுக்கு மாற்றுறேன். இது சூப்பராக இருக்கும். கலர் அல்வா கலருக்கு இருக்குது. வாட்டர்மெலான் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதுமாதிரி அகர் வைத்து வாட்டர்மெலான் புட்டிங்கும் ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா குளிர்ச்சி, இந்த வெயில் காலங்களுக்கு எது குளிர்ச்சியோ 3 ரெசிபி போட்டிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். 3மே முத்து தான் சொல்லலாம். ஏன்னா 3மே அருமை, குளிர்ச்சி தரக்கூடியது. வெயிலுக்கு ஏற்ற ரெசிபி தான் செய்து காமிக்கிறேன். அருமையான ரெசிபி. இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் செய்து சாப்பிடுங்க. வாட்டர்மெலான் புட்டிங்கும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது லெமன், புதினா, பச்சை மிளகா வைத்த லெமன் வைத்த குல்கி சர்பத் செய்ய போகிறோம். யார் யாருக்கெல்லாம் குல்கி சர்பத் பிடிக்கும். இதுக்கு தேவையானவை: ஒரு லெமன் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன், புதினா 6 எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன், உப்பு 1/4 டீஸ்பூன் கம்மியாக போட்டுக்கணும். ஒரு லெமனை நல்லா பிழிஞ்சிட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சால்ட் உப்பு சேர்த்துக்கங்க. நான் கல் உப்பு தான் 3 பிஞ்சு அளவுக்கு சேர்த்துருப்பேன். நீங்கள் 1/4 டீஸ்பூன், ஏன்னா உப்பு மட்டுமே இந்த குல்கி சர்பத்துக்கு போதுமானது. ஆனால் உப்பு ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக சேருங்க. ஒரு 6 புதினாவை நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு பச்சை மிளகா கட் பண்ணி கூட போடலாம். ஆனால் காரமாக இருக்குது அப்படின்னாக்கா முழுசாகவே போட்டுக்கங்க. லெமன்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு
பச்சை மிளகா போட்டுட்டு ஒரு லெமன் வந்து கட் பண்ணியும் போட்டுட்டு உப்பும் தேவையான அளவு நம்ம போட்டுட்டு அடுத்தது தண்ணியை வந்து இந்த ஜாரில் வந்து ஒரு அரை ஜார் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றி இது நல்லா வந்து குலுக்கும் போது கீழே வந்து ஓரளவுக்கு வந்து கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா கசியும், அந்த தண்ணி குலுக்கும் போது கீழே சிந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறது நல்லது. நல்லா குலுக்கிட்டு அந்த குலுக்கி சர்பத்து வந்து குலுக்கிறது தான், அதான் குலுக்கி சர்பத்துன்னு சொல்கிறோம். இது குளிர்ச்சிக்கே குளிர்ச்சி தரக்கூடியது. பாதாம் பிசினும் ஜப்ஜாவும் சேர்த்துருக்கேன். யாரும் சேர்க்க மாட்டாங்க, நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து மூடி போட்டு நல்லா வந்து குலுக்குன்னு நல்லா குலுக்கி சர்பத்தை குலுக்கிட்டு ரெடி ஆகிடுவாங்க. ஒரு கிளாஸில் ஊற்றி குடிக்க வேண்டியதுதான். அருமையான ரெசிபி இந்த குலுக்கி சர்பத்து. யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். இந்த 3 ரெசிபியும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அருமையான குலுக்கி சர்பத்தும் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு லெமனை கட் பண்ணி சும்மா அழகுக்காக ஒன்று வச்சுருக்கேன். ஒன்று வந்து அந்த ஜூஸ்லேயே வந்து போடுறது நல்லது. நல்லா வந்து ஜில்லுன்னும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம். இல்லைன்னா சாதாரணமாக குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். ஒத்துக்காதவங்க வந்து வெளியில் வச்சே குடிக்கலாம். ஜில்லுன்னு குடிக்கும் போது சூப்பராக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.